சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. டேய் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஏய் என்னடி இப்பதான் வர? ஆமாண்டி லேட் ஆயிடுச்சு. சரி புக்கும் கையுமாவே வந்திருக்க? எக்ஸாம் ஹால்ல பாத்து எழுதலாம்னு எடுத்துட்டு வந்தியா? கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ண வேண்டி இருந்தது. அதான் ஆட்டோல வரும்போதே படிச்சுட்டு வந்தேன். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? அதெல்லாம் படிச்சிருப்பா. அவ சும்மாவே புக்கும் கையுமா தானே சுத்திட்டு இருப்பா. அது என்னவோ உண்மைதான். என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் இல்லனாலும் அடுத்த எக்ஸாம்னு ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா ஏன் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. என்ன டாக்டருக்கு படிக்க வைக்க எங்க அக்கா படாத கஷ்டம் படுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா குடும்ப சூழ்நிலைக்காக என்ன ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல கூட சேர்த்திருக்கலாம். ஆனா நான் MBBS படிக்கணும்ன்ற கனவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க. எனக்காக இல்லனாலும் எங்க அக்காவோட தியாகத்துக்காகவும் அவங்க படுற கஷ்டத்துக்காகவும் நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கு. இது என்னோட கனவுன்னு சொல்றதை விட என் குடும்பத்தோட கனவுன்னு தான் சொல்லுவேன். நம்ம படிக்கிறதுக்கு படுற கஷ்டத்தை விட நம்மள படிக்க வைக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே சந்தோஷம் இந்த எக்ஸாம்ல அரியர் இல்லாம பாஸ் பண்ணி அவங்க முன்னாடி டாக்டரா போய் நிக்கணும். அது மட்டும்தான். அதுக்காக நான் ராத்திரி முழுக்க கண் முழிச்சு படிச்சிருக்கேன். கண்டிப்பா நல்லா எழுதிருவேன். ஏய் நாங்க சும்மா கலாய்ச்சோண்டி. நீ அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க? உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் தான் எனக்கு தெரியும்ல. சரி வாங்க, டைம் ஆச்சு. போய் ஹால் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். எல்லாரும் ஒரே ஹால் தான். வாங்க போலாம். சரி வா. ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எஸ் மேம். புக்ஸ் பேக்லாம் வச்சிட்டு போயிடணும் சரியா? ஓகே ஓகே மேம். இந்தாங்க. ஓகே ஓகே பேக் வச்சிட்டு போயிடுங்க.